இன்னைக்கு இருக்கிற அந்த அரசியலோட லாங்குவேஜும் இருக்கு. 1946 மும்பைல அவரோட ஷெட்யூல்டு காஸ்ட் பார்ட்டி தோக்குது. அப்ப அசம்பிளிக்குள்ள போக முடியாது. அப்ப ஜே.என். மண்டல்னு பெங்கால்ல ஒருத்தர், நீ ரொம்ப முக்கியமான ஆளு, நீ கண்டிப்பா அசம்பிளிக்குள்ள போய் ஆகணும், அவர் சப்போர்ட் பண்ணி பெங்கால்ல ஒரு சீட்டை ஜெயிக்க வச்சு அவர் உள்ள அனுப்புறாரு. 1947 நாடு பிரிஞ்சோன்னா அந்த சீட்டு இன்னைக்கு பங்களாதேஷ், அன்னைக்கு பாகிஸ்தான், அதுல போயிருச்சு. திருப்பியும் சீட்டு போயிருச்சு. அன்னைக்கு ராஜேந்திர பிரசாத் தான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட பிரசிடென்டா இருக்காரு. பாம்பேல இருக்கிற காங்கிரஸ் மெம்பர்ஸ்க்கு எழுதி நீங்க அம்பேத்கரை அர்ஜென்ட்டா நீங்க ஜெயிக்க வச்சு ஆகணும்னு சொல்லி ஜெயிக்க வச்சு திருப்பி அந்த அசம்பிளிக்குள்ள கூட்டிட்டு வர்றாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அம்பேத்கர் வந்து காங்கிரஸ் கடுமையா விமர்சனம் பண்ணவர். காந்திக்கும் அவருக்கும் ஒரு சித்தாந்த போரே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அவர் வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் வந்து மோஸ்டா அப்பர் காஸ்டும் பணக்காரங்க மட்டும் தான் அந்த பார்ட்டியில இருந்தாங்க. இப்போ யாரால இருக்க முடியும், அவங்களால தான் இருக்க முடியும். ஆனாலும் அவரோட படிப்பு, அவரோட எண்ணம், அவர் இந்த நாட்டுக்கு கண்டிப்பா நல்லதுதான் செய்வாருன்னு, அந்த நல்லது செய்யறது என்னோட ஆதிக்கத்துக்கே பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும்னு தெரிஞ்சு, நாடு முக்கியமா இல்ல என்னோட தனிப்பட்ட ஆதிக்கம் முக்கியமானு யோசிச்சு நாடுதான் முக்கியம்னு முடிவெடுத்து அவரை திருப்பி உள்ள எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த காங்கிரஸும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவரை சேர்மனாவும் ஆக்குறாங்க. இன்னைக்கு ஊருக்குள்ள சிவரை கட்டுறாங்க, 2 டம்ளர் வச்சிருக்காங்க, தீட்டுங்கிற வார்த்தை இன்னைக்கும் இருக்கு, கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு போய் கேஸ் போடுறாங்க. இன்னைக்கு இந்த நிலைமைனா அன்னைக்கு எந்த நிலைமை இருந்திருக்கும் பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட தீண்டாமை எல்லாம் இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு அம்பேத்கரை தூக்கி சென்டர்ல உட்கார வச்சு அரசியலமைப்பை நீ எழுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, காந்தி மேல ஏன் ஆர்எஸ்எஸ் இவ்வளவு கோபமா இருக்கு, இல்ல இந்த அரசியல் அமைப்பு மேலேயே ஏன் இவ்வளவு கோபமா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. ஏன்னா அவங்களை விட்டா மனுஸ்மிருதியை கொண்டாந்து கான்ஸ்டிடியூஷன் உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த பொய் பித்தலாட்டம் அதெல்லாம் பாருங்களேன். ஒரு ஹைகோர்ட்டாவது டேஷ் ஆங்குறாரு, ஒருத்தர் வந்து ஈவேரையாம அவன் ஒரு டேஷ், இவன் ஒரு டேஷ்ங்கிறாங்க. பிராமணர்களுக்கு பெரிய துன்புறுத்தல் இருந்துச்சுன்னு இன்னும் மேல போய் பிராமணர்களை இனப்படுகொலையே பண்ற அளவுக்கான மோசமான சூழ்நிலை இங்க இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு மனிதன் சுயகௌரவமே இல்லாம இந்த அளவுக்கு இறங்குவாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் தான் அதோட காட்சி. இதே நம்ம பேசுறோம்னா எங்கேயோ இருந்தோம், இவங்க கூட சேர்ந்து நம்மளும் கத்த ஆரம்பிச்சோம்னா நம்ம ரொம்ப இறங்கிடுவோம். இவங்களெல்லாம் வந்து இந்த தனுஷ் படத்துல சொல்ற மாதிரி அவங்கெல்லாம் அப்படியே போட்டுருணும்.